இதற்கு முன்னர் ஆப்பிரிக்காவில் ஒரு முழு சேர்ச்சுமே அதன் ஃபாதரோடு சேர்ந்து இஸ்லாத்தை தழுவிக்கொண்டது. அதுதான் ஆப்ரஹாம் ரிச்மண்ட் என்ற சர்ச் ஃபாதருடைய இஸ்லாத்திற்கு திரும்பிய நிகழ்வாகும். அதை பார்வையிடாதவர்கள் இதை கிளிக் செய்வதன் மூலம் பார்வையிடலாம். ஆப்பிரிக்காவில் நடந்த இந்த நிகழ்வு முழு கிறிஸ்தவ உலகத்தையும் உலுக்கியது. பிபிசியிலும் அல் ஜசீராவிலும் கூட இந்த நிகழ்வு ஒளிபரப்பப்பட்டது. ஆப்ரஹாம் ரிச்மண்டுக்கு சவுதி அரசாங்கமே ஹஜ் செய்வதற்கான இலவச அனுமதியை வழங்கியது. அது மட்டுமல்ல, பிலிப்பைன்ஸிலும் கூட ஒரு முழு சேர்ச்சுமே சேர்ச்சுக்குள்ளேயே வைத்து அவர்கள் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது கிறிஸ்தவ நாடுகளையும் உலக கிறிஸ்தவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் மேற்கத்திய புரபகாண்டாவை தவிர்த்து இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் முஸ்லிம்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள எத்தனித்ததன் காரணம்தான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் கானாவில் மறுபடியும் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. மேற்கத்திய மீடியாக்களும் அதன் இன்ஃப்ளூயன்சர்களும் அதன் சமூக ஆய்வாளர்களும் இஸ்லாத்தை பற்றி கக்கிக் கொண்டிருக்கும் விஷங்களை புறம் தள்ளிவிட்டு அதை இஸ்லாமியர்களிடம் இருந்து கேட்டு படித்து உணர வேண்டும் என்ற இவர்களின் கொள்கைதான் இஸ்லாத்தை நோக்கி இவர்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சர்ச் ஃபாதரே தன்னுடைய சர்ச்சுக்குள்ளேயே இஸ்லாத்தை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு போதனை செய்கிறார். நீங்கள் சொல்கிறீர்கள் எல்லா காடுகளும் கடவுளுக்கே சொந்தம். இதையும் சேர்த்து அவர்கள் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் சர்ச்சை போல எந்த ஒரு கட்டடமும் கிடையாது. பள்ளியினுள் சென்று பார்த்து சொல்லுங்கள் வேறு எந்த மத கட்டடமும் கிடையாது என்று. உங்களுக்கு தெரியுமா, சில முட்டாள்தனமான பேச்சுக்கள் சர்ச்சை பற்றி சர்ச்சுக்குள்ளே பேசப்படுகின்றன. நான் சொல்வதை கேளுங்கள். பள்ளியினுள் யாருக்கும் சில விஷயங்களை செய்ய தைரியம் கூட வராது. சர்ச்சை பார்த்தீர்களா? நாம் முழங்காலிட்டு தலை வணங்கினால் சர்ச்சுக்குள் நுழைவதற்கு முன்னர் நாம் தூய்மையாக வேண்டும் என்று சொன்னால் யாரும் சர்ச்சுக்கு வரமாட்டார்கள். என்ன மாதிரியான சர்ச் இது? இந்த தண்டனையெல்லாம் என்னால் தாங்க முடியாது. ஷூவை கலட்ட வேண்டும், பாதங்களை கழுவ வேண்டும், என்னை சுத்தம் செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? இது தேவையில்லை என்று உங்களுக்கு நீங்களே சொல்கிறீர்களா? முஸ்லிம்கள் இவை எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அதன் பிறகுதான் சர்ச்சுக்குள்ளே நுழைகிறார்கள். பள்ளியினுள்ளும் அவ்வாறுதான். அவர்கள் கதிரையில் இருப்பதில்லை. இப்பொழுது கதிரையில் இருக்க தொடங்கிவிட்டார்களா என்பது எனக்கு தெரியல. அவர்கள் இருப்பது விரிப்பில். They sit on the mask. அவர்கள் பாயில் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவர்கள் முஹம்மத் என்ற பெயரை சொல்லும் போது சில புனிதமான வார்த்தைகளையும் அதோடு சேர்க்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய இமாமை பற்றி பேசும்போது maximum respect. அவர்களிடம் சென்று படியுங்கள். மூளையில் இருக்கும் தவறான விஷயங்களை களையுங்கள். Go to them and learn. இந்த வீடியோவில் இருப்பவர்தான் கானாவைச் சேர்ந்த பாஸ்டர் ஈஸ்ட்வுட் அனாபா என்பவர்தான். இவர் சாதாரண முகம் தெரியாத நபர் கிடையாது. ஈஸ்ட்வுட் அனாபா என்ற ஒரு மினிஸ்ட்ரியை வைத்திருக்கிறார். அவருடைய திருச்சபையில் காங்கிரிகேஷனில் வைத்துதான் அவருடைய கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த விஷயங்களை போதிக்கிறார். அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுவது அவரை பிரமிக்க வைக்கிறது. இப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு நரகம் என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறும் அளவுக்கே அவர் சென்று விட்டார். அவர் கூறுவதை கவனியுங்கள். நான் மிக குறைவாக தான் பார்க்கிறேன் கையில் பேப்பரை எடுத்து அவர்களின் தலைவர்களை அசிங்கப்படுத்துவதை. நாம் இங்கே சும்மா இருந்து கொண்டு மறுபடியும் பிறக்கிறோம் என்கிறோம். பிறந்து என்ன? You are not even born before you be born again. Sa spirit editi asonde. Upana wa ba mu panu we jai. நாம் திருச்சபையை அதிகமாக செய்கிறோம் என்கிறீர்கள். முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்கிறார்கள்.
ஒரு வாரத்தில் ஒரு தடவை அல்ல, Every day. எத்தனை தடவை செல்கிறார்கள்? 5 times. நீங்கள் சொர்க்கம் போகிறீர்கள் என்கிறீர்களா? நரகம் அழும் உங்களிடம் இதுதான் என்று. உங்களில் சிலர் மரணித்தால் நரகத்திற்கு கூட நீங்கள் செல்ல மாட்டீர்கள். கடவுள் விடமாட்டார். நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுவீர்கள். திருச்சபையில் அதிகமான மீட்டிங், எக்கச்சக்கமாக வணங்கச் சொல்கிறீர்கள். ஏனையவர்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை வணங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு நீ பள்ளியில் இருக்க வேண்டும். Every day. Businessmen. பணக்காரர்கள், நீங்களும் உங்கள் வறுமையும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் பணக்காரர்கள், கான்ட்ராக்டர்கள். அவனுடைய காரை பார்க் செய்துவிட்டு முழங்காலிடுகிறான், தலை வணங்குகிறான் பொதுமக்களோடு சேர்ந்து. பொதுமக்களோடு அவர்கள் பள்ளியினுள் ஷூவோடு செல்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. I'm not preaching. Why are you not clapping? You see, people. நாம் இறைவனின் அருளால் காப்பாற்றப்படுகிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், ஜீசஸிடம் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால், வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாது முட்டாள்தனமாகவும் முட்டாள்களாகவும் வாழ்ந்தால் இது உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என நம்பினால், ஆனால் முஸ்லிம்கள் எவ்வளவு விடாமுயற்சி செய்தாலும் அவர்கள் நரகம்தான் செல்வார்கள் என்று நீங்கள் சொன்னால், நான் சொல்வேன், கடவுள் நீதமானவர் அல்ல. நம்மை போன்ற கவனம் இல்லாத, சீரியஸ் இல்லாத மக்கள் நாம் செய்த ஒரே வேலை இங்கே நின்று கொண்டு இயேசு உங்களை என்னுடைய லோடன் சேவியராக ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான், நாம் சொர்க்கம் சென்று விடுவோம். ஆனால் யார் விடாமுயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, மதத்தில் அதிகம் ஈடுபாடு காட்டுகிறார்களோ, அவர்கள் செய்யும் எல்லா அர்ப்பணிப்புகளுடனும் அவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்கள் நரகவாதிகள் என்று. நீங்கள் உங்களையே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறீர்கள். Keep fooling yourself. Hey, Mandela. உங்கள் காலை நீங்கள் வைத்திருக்கும் முறையை பார்த்தீர்களா? அதை மாற்ற வேண்டாம். ஆனால் நான் சொல்கிறேன், பள்ளியில் இதை நீங்கள் செய்ய முடியாது. Wallahi, masalachi ba keke akanga. America. Why are you not clapping? இப்பொழுது எல்லோரும் காலை மாற்றி விட்டீர்கள். நான் உங்களுக்கு எதையும் சொல்லித் தரவில்லை. நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவராக விரும்பினால் ஒரு நாள் இமாமிடம் ஒரு வாரத்திற்கு பள்ளியினுள் செல்ல கெஞ்சி கேளுங்கள். ஒரு வாரத்தில் நீங்கள் மாறிவிடுவீர்கள். இல்லை இல்லை, கேளுங்கள். நீங்கள் அங்கே போகும் பொழுது ஒரு வாரம் ஒரு சீரியஸ் முஸ்லிமை பின்பற்றுங்கள். எல்லா அழகிய ஆடைகளையும் புறந்தள்ளிவிட்டு வெள்ளை ஜலாபியாவை அணிபவர்களாக இருப்பார்கள். நான் உங்களுக்கு எதையும் சொல்லித்தரவில்லை. அவர்களை பின்பற்றுங்கள். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்களா? அவர் உண்மையோடு உள்ளத்தில் இருந்து பேசுகிறார். முஸ்லிம்கள் 5 வக்து தொழுகையை தொழுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோடு, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சலிப்படித்தாலும் விடாமுயற்சியோடு அதை அவர்கள் செய்கிறார்கள். பணக்காரர்கள் ஆனாலும் ஏழைகள் ஆனாலும் அர்ப்பணிப்புடன் வணங்குகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நரகம் சென்றால் நான் கடவுளையே கேள்வி கேட்பேன் என்கிறார். நம்முடைய கேள்வி, இவர் ஏன் இப்படி பேச வேண்டும்? தன்னுடைய திருச்சபைக்குள், தன்னுடைய கிறிஸ்தவர்களுக்கு முன் முஸ்லிம்களை உயர்த்தி அவர்களை பெருமைப்படுத்தி ஏன் பேச வேண்டும்? ஏனென்றால் மேற்கத்தைய மீடியாக்களினதும் மேற்கத்தைய விச ஜந்துக்களின் பிரபகாண்டாக்குள் அகப்பட்டு இன்று மேற்கிலும் கிழக்கிலும், ஏன் நம்முடைய தமிழ் உலகிலும் தமிழ் கிறிஸ்தவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்களே. இப்படி அடுத்தவர்களின் கதையை கேட்டு இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் முஸ்லிம்களிடம் சென்று பள்ளியினுள் சென்று இஸ்லாத்தை கற்று அறிந்திருக்கிறார். அதனால்தான் நல்ல விடயங்களை எடுத்து கூறி புகழ்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய திருச்சபையில் இருக்கும் கிறிஸ்தவர்களை கூட நீங்கள் அந்த இமாமிடம் சென்று கெஞ்சி ஒரு வாரத்திற்கு அந்த பள்ளியினுள் செல்ல அனுமதி பெறுங்கள். அப்பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு முஸ்லிமை பின்பற்றுங்கள், அது உங்களை முற்றுமுழுதாக மாற்றிவிடும் என்கிறார். அவருக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்திருக்கலாம். அதனால்தான் தன்னுடைய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு அதை அவர் எத்தி வைக்கிறார்.
கிறிஸ்தவ மதத்தை ஒருத்தன் கற்றுக்கொள்ள விரும்பினால், அதில் என்ன இருக்கின்றது என்று ஆராய விரும்பினால், அவன் நாத்திகன் எழுதிய புத்தகத்தை படிக்க வேண்டும். அல்ல, ஒரு கிறிஸ்தவன் எழுதிய அல்லது ஒரு கிறிஸ்தவரிடத்தில் தான் கிறிஸ்தவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள், நம்முடைய தமிழ் கிறிஸ்தவர்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? இஸ்லாத்தின் எதிரிகளிடமிருந்து. யார் இந்த பூமியில் குழப்பமும் இரத்தத்தையும் சிந்திக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு எதிராக இஸ்லாம் நிற்கிறதோ, அவர்கள் இஸ்லாத்தை குறை கூறி அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இவர்கள் சென்று இஸ்லாத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு எப்போது இஸ்லாம் புரிய போகிறது? இந்த பாஸ்டருடைய வார்த்தைகளில் உறுதிப்பாடையும் முஸ்லிம்களின் மீது உள்ள பெருமிதத்தையும் காண்கிறோம். இதே போன்றுதான் இவருக்கு முன்னரும் திருச்சபைகளும் அதனுடைய பாஸ்டர்களும் ஃபாதர்களும் மாறி இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் இவரும் கூட ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு அவரின் திருச்சபையோடு உள்வரலாம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் அவருக்கும் அவரின் திருச்சபையில் இருப்பவர்களுக்கும் ஏனைய உலக கிறிஸ்தவர்களுக்கும் உண்மையாக சிந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நற்செய்தியை, அல் குர்ஆனை, இஸ்லாத்தை இலகுவாக்குவானாக. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.